என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஏ கீதா, எங்கெல்லாம் தேடுறது உன்னைய? கடைசியில லைப்ரரியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செமஸ்டர் எக்ஸாம் வருதுல்ல, அதான் புக்ஸ் எல்லாம் எடுக்கலாமேன்னு வந்தேன். சரி சரி, லாஸ்ட் செமஸ்டர்ல எப்படி வாங்கினியோ அதே மாதிரி இந்த செமஸ்டரும் வாங்கிடணும். கண்டிப்பா. உங்களுக்கு வைவாலாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் எங்க பேட்ச் வரல, ஆஃப்டர்நூன் தான் வருது போல. சரி, நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. முடிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? முடிச்சிட்டா எங்க அப்பா கடையெல்லாம் பிஸியா இருக்குடா, நீ எப்போ பொறுப்பேற்றுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லது தானே, நீங்க தான் 1க்கு 4 கடை வச்சிருக்கீங்க. ஒரு கடையை ராஜா மாமா பாக்குறாரு, இன்னொரு கடையை பெரிய மாமா பாக்குறாரு. 2 கடை ஃப்ரீயா தானே இருக்கு, நீங்க 1 கடையை எடுத்து பார்க்கலாம்ல. வாரா, இப்பவே குடும்பத்து மேல என்ன அக்கறை? இல்ல, எப்படி இருந்தாலும் பார்த்து தானே ஆகணும், அதனாலதான் சொன்னேன். நான் அப்படி சொல்ல வரல, ராஜா மாமா பெரிய மாமா. சரி, என்னன்னு கூப்பிடுவ? முரளின்னு கூப்பிடுவேன். ஃப்ராடு. எங்க அப்பாவை மாமான்னு கூப்பிடுவ? ஆமா, அவர் என்னோட மாமனார்ல, அப்ப மாமான்னு தானே கூப்பிடணும். சரி ரைட்டு விடு, எங்க அண்ணனை ராஜா மாமான்னு கூப்பிடுவ? ஆமாங்க, அவர் என்னதான் இருந்தாலும் உங்களோட அண்ணன். மரியாதை இல்லாம ராஜா போடா வாடான்னு கூப்பிட்டா அப்புறம் ஜீவாக்கா என்னை அடிக்க வந்துட மாட்டாங்க. சரிதான், ஆனா என்ன நீ முரளின்னு மட்டும்தான் கூப்பிடுவ? வேற என்ன கூப்பிட சொல்றீங்க? இந்த அத்தான், மாமா, மச்சான் அந்த மாதிரிலாம் எதுவும் கூப்பிட மாட்டியா? எனக்கு அந்த மாதிரிலாம் கூப்பிட பிடிக்கவே இல்லை. ஓ, பேசாம பூர்ணியே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். எது? இல்லடி, அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமா மாமான்னு கூப்பிட்டு இருந்தா. என் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா அவளுக்கு? ஆமா ஆமா, ரொம்ப பாசம்தான். அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா மாமா மாமான்னு என்னை கொஞ்சம் இருப்பா. நீ என்னடானா முரளின்ற வார்த்தையை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்ட. இப்ப என்ன உங்களுக்கு நானும் மாமா அத்தான் ஏதான் கூப்பிடணும்? எனக்கும் ஆசை இருக்காதா நீ அந்த மாதிரிலாம் கூப்பிடணும்னு? சரி சரி, போனா போதுன்னு கூப்பிடுறேன். சொல்லுங்க மாமா. நல்லாவே இல்ல. எது? நீ இப்ப கூப்பிட்டதுதான். நீங்க சொன்னதுனால தானே சொன்னேன். மாமான்னு எவ்வளவு அன்பா ஆசையா காதலோட கூப்பிடுறது இல்ல? சும்மா செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கூப்பிட்ட மாதிரி சொல்லுங்க மேம அப்படின்னு கூப்பிடுற. இப்ப என்ன, அப்படியே காதலோட கூப்பிடணும் அவ்வளவுதானே? ஆமா ஆமா, சொல்லுங்க மாமா. ஐயோ, எவ்வளவு கியூட்டா இருக்கு. ஏன் இப்படி சும்மா நிக்கிறீங்க? எனக்கு கால் வலிக்குது மாமா, நான் வேணா சேர் எடுத்துட்டு வரட்டுமா மாமா? போடுறேன், நீங்க உட்காருங்க மாமா. ஆக எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரிலாம் சொல்லி பழகுடி. இப்பவே முரளி வாடா போடான்னு பேசுனீனா சொந்தக்காரங்க மத்தியில முன்னாடி வந்துடும், அப்புறம் நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். என்ன சொன்னீங்க? நீ எப்படி வேணாலும் கூப்பிடு, நீ என்னை கூப்பிட்டா மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு இப்ப என்னென்ன கண்டிஷன் போடுறீங்க? அதுக்குன்னு எல்லாரும் முன்னாடி வாடா போடான்னு கூப்பிடுவியா? ஏன் புடிச்சனா நான் கூப்பிடுவேன், யார் என்ன கேட்க போறா? ஓ, நீங்க அப்படி வரீங்களோ? அப்ப யார் நின்னாலும் வாடா போடான்னு கூப்பிடுவீங்க? ஆமா, யார் நின்னாலும், ஏன் உங்க அப்பா அம்மாவே நின்னாலும் நான்லாம் கவலையே பட மாட்டேன். ஏய் முரளி அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஓ அப்படியா? சத்தியமாங்க, நீங்க நம்பலையா? நான்லாம் இதை நம்ப மாட்டேன்ப்பா, நீ சும்மா என்கிட்ட உடான்னு சொல்ற. சத்தியமா நான் கூப்பிடுவேன். வேணா ஒரு பெட்டு வச்சுக்கலாமா? பெட்டா? ஆமா, நீ என்னை எங்க அம்மா முன்னாடி அப்படி கூப்பிட்டுட்டீனா நான் உனக்கு ஒரு கிஸ் தரேன். என்னது, கிஸ்ஸா? ஒருவேளை நீ அப்படி கூப்பிடலனா நீ எனக்கு ஒரு கிஸ் தரணும். என்னது இது? இதுதான் தண்டனை. எப்படி, சூப்பர்ல? ஆக மொத்தம் நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தண்டனையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கீங்களே. அதெல்லாம் முடியாது, பெட்டுனா பெட்டு தான், நீ பண்ணி தான் ஆகணும். பெட்டு ஓகே, ஆனா தண்டனை எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. என்னம்மா நீ நான் லவ் பண்ற பொண்ணு தானே, அதுக்காக கிஸ் எல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? சரி, அப்ப நீயே சொல்லு. இப்ப சொன்னீங்க பாருங்களே, இது மேட்டர். பார்த்து பக்குவமா குடுமா. தண்டனைய சொன்னேமா. இதோ வரேன். ஒருவேளை உங்க அப்பா அம்மா முன்னாடி நான் கூப்பிட்டேன்னு வைங்க, நீங்க என் காலை பிடிச்சி விடணும். எது? கால் அமுக்கிறது அந்த மாதிரி. அதெல்லாம் முடியவே முடியாது பாஸ். பெட்டுனா எல்லாம் பண்ணி தான் பாஸ் ஆகணும். ஓகே,
பாதி தண்டனை உன்னோடது மாதிரி. ஒருவேளை பெட்ல நான் தேய்ச்சிட்டேனா நீ எனக்கு ஒரு கிஸ் தரணும். பாதி தண்டனை நான் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஓகேனா ஓகே, உன்னோட எத்தனை காலை வேணாலும் நான் அமுக்குறேன். ஓ, இது கூட நல்லா இருக்கே. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க என் காலை பிடிச்சி விடணும். நீங்க ஜெயிச்சிட்டா நான் உங்களுக்கு ஒரு கிஸ் தரணும், அவ்வளவுதானே? ஆமா, அடி தூள். கண்டிப்பா இந்த பெட்ல நான் தான் ஜெயிப்பேன். பார்க்கலாம். நீ எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா அம்மா முன்னாடி என்னை வாடா போடான்னு நீ கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டுட்டேன்னு வையே, நான் நீ கேட்கறத கண்டிப்பா செய்வேன். கூப்பிடலனா அப்ப நீ கண்டிப்பா எனக்கு ஒரு கிஸ் தரணும். இந்த பெட்ல தொய்க்கிறதும் தோக்குறதும் நான் உங்க வீட்டுக்கு வந்தா தானே. இப்போதைக்கே உங்க வீட்ல யாரும் என்னை பாக்குற நிலைமையில இல்ல. கேட்டுச்சு. ஆ? உன் மைண்டுக்குள்ளார நீ என்ன பேசுனியோ அது நல்லாவே கேக்குது. ஆஹா. என்ன கேட்டுச்சு அப்படி? நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாதானே இந்த தண்டனை எல்லாம் கிடைக்கும். நீங்க என்னைய கூட்டிகிட்டே போக மாட்டீங்க. உங்க வீட்டு ஆளுங்களும் என்னை இப்ப பாக்குற நிலைமையில இல்ல அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருந்த. இல்லையே, நான் அப்படிலாம் ஏன் நினைக்க போறேன்? நீ பாக்குற பார்வையிலே நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். அச்சோ, என்னடி சைலண்ட் ஆயிட்ட? நான் சொன்னது கரெக்ட் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் கூட்டிட்டு போங்க, நான் வரத்துக்கு தயாரா தான் இருக்கேன். அப்படியா? அப்ப இன்னைக்கு சாயங்காலமே ரெடியாரு. இன்னைக்கு சாயங்காலமா? ஆமா, இன்னைக்கு சாயங்காலம் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உங்க அம்மா அப்பா எல்லாரும் வீட்ல இருக்கணுமே, அவங்களுக்கு வேலை இருக்காதா? அதெல்லாம் ஆல்ரெடி காலையிலே பேசியாச்சு. அச்சோ, வழியக்க வந்து நானே மாட்டிக்கிட்டேனே. ஒருவேளை அவங்க முன்னாடி என்னால கூப்பிட முடியலனா கண்டிப்பா நீ எனக்கு ஒரு கிஸ் தந்தே ஆகணும். நான் தரவே மாட்டேன். அதையும் பார்க்கலாம். ஈவினிங் நீ வருவீல எங்க அப்பா அம்மா முன்னாடி, நீ எப்படி வாடா போடான்னு கூப்பிடுறேன்னு நானும் பாக்குறேன். நான் வைவா முடிச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். ரெடியா இரு என்ன? நான் வரட்டா? தேவை அதெல்லாம்? அவர் என்ன மாமா அத்தான்னு கூப்பிடணும் தானே ஆசைப்பட்டாரு. ஏன் சனியனை தூக்கி பனியில போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சுப்ப. நான் அவங்க முன்னாடி கூப்பிட்டா என்ன நினைப்பாங்க என்னைய பத்தி? ஐயோ கடவுளே, அவர் என்னை கூட்டிட்டு போக மாட்டாரு அப்படின்ற நினப்புல நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன். ஒரு வேளை நான் கூப்பிடல, நான் தான் மாட்டினேன். அவருக்கு கிஸ் எப்படி கொடுக்கறது? கடவுளே, நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். வாங்க அமிர்தா, டேப்லெட்லாம் ஒழுங்கா சாப்பிட்றீங்களே? சாப்பிட்றேன் மேடம். ஆமாம், பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டீங்களா? மேடம், ஸ்கேன் பார்த்துட்டு தான் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்டும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. என்னது? நான் முன்னாடியே பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்லாம் கொடுக்கணும்னு சொன்னேன். இல்லை, சிஸ்டர் தான் அப்படி சொன்னாங்க. ஸோ யார் அந்த ஒல்லியா இருக்கே அந்த பொண்ணா? ஆமாம் மேம். அந்த பொண்ணு புதுசாக சேர்ந்துருக்கு. நான் எப்படி சொன்னால் அப்படி சொல்லுது, அப்படி சொன்னால் இப்படி சொல்லுது. வேலையை சீக்கிரமாகவே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரமாக நீங்கள் சும்மா தான் இருந்தீங்களா? ஆமாம் மேம், யூரின் டெஸ்ட்லாம் கொடுக்கல. ஏன்னா இப்போ போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா? பரவாயில்ல விடுங்க. ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமாவே கொடுத்துக்கோங்க. ஓகே மேம். ரிப்போர்ட் கொடுங்க. இந்தாங்க மேம். என்ன அமிர்தா, சார் வரலையோ? வரேன்னு தான் மேடம் சொன்னாரு. ஏதோ வேலையா இருக்குன்னாரு. தெரில வருவாரா இல்லையான்னு. ஓ, அப்போ நீங்கள் ஒத்தையிலையா வந்தீங்க? ஆமாம் மேம். வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? அவருக்கு என் மேலே சுத்தமாக அக்கறையே இல்லை மேம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? என் மேலே அக்கறை இருந்திருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன அமிர்தா, உங்க மேல அக்கறையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சார் பாத்தீங்களா, கரெக்டா டைமுக்கு வந்துட்டாரு. அவ எப்பவுமே இப்படிதான் சொல்லுவா. உட்காருங்க சார். ஓகே மேடம். ஃப்ராடு, நல்ல ஒரு மாதிரி நடிக்க வேண்டியது. மேம், டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சா? இன்னும் உங்க ஒய்ஃபுக்கு ஒரு டெஸ்ட்டும் எடுக்கல. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எதுவுமே எடுக்கல. ஏன் மேடம்? இன்னும் பயப்பட தேவையில்ல. இனிமே தான் அல்ட்ரா ஸ்கேன் பார்க்க போறேன். மேம், நான் உள்ளார இருந்து பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே சார். அமிர்தா? எஸ் மேம். கொஞ்சம் படுத்துக்கோங்க. ஓகே மேம். ஸ்கேன் ரூமுக்கு போங்க. ஓகே மேம். அமிர்தா சார். சொல்லுங்க மேம். பாருங்க பேபியோட மூமெண்ட். இது சங்கீத திருநாளோ, ஒரு சந்தோஷம் வரும் நாளோ, ரவி நம் வீட்டில் பிறந்தாளோ, சிறு பூவாக மலர்ந்தாளோ, சின்ன சின்ன நல்லா பாத்துக்கோங்க. பேபி அசைது பாருங்க. பாண்டி, உங்களுக்கு தெரியுதா? தெரியுது மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை மேம். இது உங்களோட குழந்தை. அமிர்தா, நீங்க பாத்தீங்களா? பாத்துக்கிட்டு தான் மேம் இருக்கேன். நல்லா முண்டிக்கிட்டே இருக்கான். முண்டிக்கிட்டே இருக்கானா? நீங்களே பையன் முடிவு பண்ணிட்டீங்களா? என் முருகன் துணையா இருப்பாரு மேடம் எனக்கு. அது சரி, நாங்க எதுவும் சொல்ல முடியாது. ரூல்ஸ் இருக்க தெரியும்ல. நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் மேம். மேம், எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க தான் பேபி மூமெண்ட் பாத்துட்டு இருக்கீங்கல்ல? பாக்குறோம் மேம். நல்லா கால்லாம் பாருங்க, சின்னதா இருக்கும்.
இன்னும் போக போக தான் நல்லா வளரும். ஓகே மேம். ஓகே அமர்தா, அல்ட்ரா ஸ்கேன் எல்லாமே நல்லா இருக்கு. எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. ஓகே மேம். அங்கே டிஷ்யூ இருக்கு, எடுத்து தொடச்சிக்கோங்க. ஓகே மேம். என்ன அமர்தா, ஸ்கேனில் உன்னோட பையனை பார்த்தியா? பார்த்தேன் மேம். நல்லா அழகா இருக்கான் என்ன மாதிரி. பாருடா, இப்பயே ஃபேஸ்லாம் தெரியாதுமா. என் பையன் எப்பவுமே என்ன மாதிரி தான் இருப்பான் இல்லைங்க? என்ன சார், அவங்க பையன் அவங்கள மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல மேம், இருந்துட்டு போட்டோம். ஆ, ஸ்கேன் ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல மேம்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஒன்று, நல்லா சாப்பிட சொல்லுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட சொல்லுங்க. ஓகே மேம். அப்புறம் நிறைய இனிமே தான் தண்ணி குடிக்கணும். அப்புறம் விட்டமின் டேப்லெட்டு, கால்சியம் டேப்லெட்லாம் ரெகுலராக எடுத்துக்க சொல்லுங்க. ஓகே மேம். அதுக்காம பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே மேம். நீங்கள் போகலாம் அமர்தா. ஓகே மேம். என்னங்க, உங்கள் பிள்ளைய பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கான்ல? ஆமாம், என் பிள்ளை எப்போவுமே என்ன மாதிரி தான் இருப்பான். அது சரி. சரி வாங்கங்க, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் கொடுக்கணும்ல. எது? எனக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் கொடுக்க வேண்டாமா? டாக்டர் சொன்னாங்கல்ல, போய் கொடுத்துட்டு வந்துருவோம் வாங்க. அமிர்தா, கடையில் ஆள் இல்லைம்மா. அதெல்லாம் முடியாது. போய் கொடுத்துட்டு வந்துட்டு வெளியில் ஏதாவது வாங்கி தாங்கங்க. ஆரம்பிச்சிட்டியா? ஏற்கனவே பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் பெரிய பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கு. அது தனியாக அங்கிட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். பசிக்குதுங்க எனக்கு. இட மாட்டியே. என்னம்மா, இவர் தான் உங்கள் வீட்டுக்காரரா? ஆமாம்மா. பாவம் தம்பி, ஒத்தையில வந்திருக்கு. ஓட மாட இருங்க. இப்பெல்லாம் அந்த பிள்ளை கவனமாக இருக்கணும். சரிங்கம்மா. ஏம்மா, ஸ்கேன்லாம் பார்த்தியா? பார்த்துட்டோம்மா. டாக்டரு ரொம்ப கைராசியான டாக்டர். நல்லா பாப்பாவை கூட்டிட்டு போய் காமிப்பாவளே. வீட்டுக்கார கூட்டிட்டு வயிற்றுல பாப்பா எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லு. அதெல்லாம் பார்த்துட்டோமா. அப்படியா தம்பி? சரிங்க தம்பி. அக்காவுக்கு பார்த்துட்டீங்களாம்மா? பார்த்துட்டோம்ப்பா. இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்தமாக பார்த்துட்டு கிளம்பணும். சரிங்கம்மா. சரிம்மா, நீங்கள் போய் பாருங்க. சரிங்கம்மா. இவங்க கூட தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு உட்காந்துருந்தேன். நல்ல அம்மா தெரியுமா? சரி வா, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் கொடுத்துட்டு வெளியில போய் சாப்பிட போவோம். சரிங்க. அப்படியே 32 பல்லையும் காட்டுவா. சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வா. நீங்களே என் கூட வாங்களேன். விட மாட்டியே. இங்க விட்டுட்டு போனேன்னு வைங்க, அப்படியே எஸ்கேப் ஆயிடுவீங்க. அதனாலதான் உங்களை கையோட பிடிச்சி கூட்டிட்டு போனோம். சரி வரேன். வாங்க. ஸ்கேனிங்க்கு பிளட் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? ஏன் கேக்குறீங்க? இல்ல பணம் கட்டிட்டியே இல்ல இனிமே கட்டணுமா? நான் 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். அப்ப அந்த காசுலயே கட்டிடு. அட பாவி, 5000 ரூபாய் அவ சேஃப்டி பண்ணிக்கலான்னு பார்த்தா இந்த 5000 ரூபாயிலே கட்ட சொல்றாரு. வீடு வேணா இந்த அமர்தா போடு பிட்ட. என்னடி மசமசன் இங்கே நிக்கிற? அது பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அல்ட்ரா ஸ்கேனுக்குலாம் 8000 ரூபாய் ஆகுதாங்க. என்னது 8000 ரூபாயா? ஆமாங்க. அதனாலதான் அதுக்கப்புறமா கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். நீங்க காசு எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? எடுத்துட்டு வந்திருக்கேன். மேற்கொண்டு 3000 ரூபாய் இல்ல 4000 ரூபாய் கொடுங்க. எது 4000 ரூபாயா? ஆமாங்க. எதுக்குடி 4000 ரூபாய்? 8000 ரூபானா நீ 5000 ரூபாய் வச்சிருக்க, நான் 3000 ரூபாய் கொடுக்க போறேன். ஆட்டோ காசுக்கெல்லாம் யார் கொடுப்பா? பொண்டாட்டிக்கிட்டலாம் எதுக்கு கணக்கு பாக்குறீங்க? அப்படியே கரெக்டா தான் இருப்பீங்க. ஒழுங்கா 4000 ரூபாய் கொடுங்க. சரி இரு தரேன். அப்படி வாங்க வலிக்கு. யாருக்கிட்ட? சரி இந்தா. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல கொள்ள காசு அடிக்கிறாங்கடி. அடுத்த தடவை மேடம்கிட்ட கேட்கணும், என்ன மேடம் இவ்வளவு காசு அதிகமாகுதுன்னு. ஏங்க, குழந்தைக்காக பாக்குறது இதுக்காக காசு அதிகமாகுதுன்னு சொல்லுவீங்களா? நல்லா பாக்குறாங்கல்ல. எந்த ஹாஸ்பிட்டல்லையாவது இந்த மாதிரி பக்கத்துல வச்சு காமிப்பாங்களா? காமிப்பாங்களே. காமிப்பாங்களா? ஆத்தாடி, காமிக்க மாட்டாங்கன்னு நினைச்சல சொன்னோம். என்னடி திருன்னு முழிக்கிற? நீங்க லேட்டா வந்தீங்க, அதனால உங்களை உள்ளார விட்டாங்கல்ல. மத்த ஹாஸ்பிட்டல்லாம் இந்த மாதிரிலாம் விட மாட்டாங்கல்ல. ஆமா மத்த ஹாஸ்பிட்டல்லாம் இந்த மாதிரி உள்ளார விட மாட்டாங்க. அப்போ அதிகமா ஆகதானே செய்யும். சரி சீக்கிரம் போய் பணம் கட்டிட்டு வா. சரிங்க. ஏய் இரு. என்னங்க? நான் போய் பணம் கட்டுறேன், நீ போய் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் கொடுத்துட்டு வா. ஆத்தாடி, இவர் போய் பணம் கட்டினா 3000 ரூபாய் தான் அப்படிங்கறது தெரிஞ்சு போயிருமே. என்னடி கொடு காசை. அது பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அங்கதான் இருக்கு. கொடு, நான் போய் கட்டுறேன். பாத்தீங்களா, உங்களுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு. கடைக்கு தான் போகல, ஃபோன் அட்டன் பண்ணியாவது ஆர்டர் எடுங்க. நான் பாத்துக்கிறேங்க. அதுக்குன்னு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டு மேம பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. எனக்கு ஏதாவது வாங்கி தரணும். என்ன? சரி போ, சீக்கிரம் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வா. சரிங்க. அப்பாடா, இந்த மனுஷங்கிட்ட இருந்து காசு ஆட்டைய போடுறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. மொத்தமாவே 3000 ரூபாய் தான் செலவு. எங்க மாமியார் கொடுத்த 5000 ரூபாயில 3000 ரூபாய் போயிடுச்சுன்னா 2000 ரூபாய். இப்ப இவரு 4000 ரூபாய் கொடுத்துருக்காரு. சோ 5000 ரூபாய் பிளஸ் 1000 ரூபாய், நம்மளுக்கு 6000 ரூபாய் லாபம்.
இன்னமேட்டு இவங்கள்ட்ட இருந்து இப்படி தான்ப்பா பிடுங்கணும். இல்ல நம்மள மொட்டை அடிச்சுட்டு போயிருவாளுங்க. 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்னமா பண்ணாவ? என் மாமியார் காரியை கூட விட்டுறலாம், ஆனா என் நாத்தனார் காரி என் புருஷன் காசை எடுக்கிறதுக்கு என்னமா ஆட்டம் ஆடனா? அடியே இப்ப பாத்தீல 6000 ரூபாய் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கேன். இப்ப என்னடி பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியுங்கிறேன். அதுவும் இந்த அமிர்தா கிட்ட. முரளிக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் போனா. முரளி தம்பி என்ன சொன்னுச்சு? அவ அந்த மாதிரிலாம் நகையை கொண்டு வந்து கொடுக்க மாட்டா, சும்மா உன் முன்னாடி சீன் போடுறான்னு சொன்னா. என்னத்தாச்சு? நேற்று பூர்ணி வீட்டுக்கு வந்திருந்தாம்மா. என்னது பூர்ணியா? ஆமாம்மா, ஸ்விக்கியில் வண்டி ஓட்டுறாளாம். ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணுவாங்களே அந்த வேலை பார்க்குறாளாம். யாரு, நம்ம பூர்ணியா? ஆமாம்மா. அது தெரியாம வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டேன். அப்பதான் நகையை பத்தி கேட்டேன். நிச்சயதார்த்தத்துக்கே 1 கோடிக்கு போட்டோம்ல, அதை பத்தி கேட்டேன். கேட்டதுக்கு நாளைக்கே கொண்டு வந்து தரேன்னா சரின்னு காலையில பார்த்தா காலையில வரவே இல்லை. இப்ப சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் வரலன்னா அவ கொண்டு வர மாட்டான்னு தானே அர்த்தம்? ஆமா அத்தை, எனக்கு தெரிஞ்சு அவெல்லாம் கொடுக்க மாட்டான்னு தான் தோணுது. யாராவது 1 கோடிக்கு பவுனை கொண்டு போய் திருப்பி கொடுப்பாங்களா? அப்பவே நான் நம்பி இருக்கணும். நான் தான் பாவம், அவ கஷ்டப்படுறா, உண்மையை தான் பேசுறான்னு நினைச்சேன். அப்படிலாம் பண்ண மாட்டா லட்சுமி. நீ வேணா பார்த்துட்டே இரு. அத்தை இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லை வேண்டாமா, நீ அம்மா பார்த்துக்கோ, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க அத்தை.